கும்பராசி குருதசை. இந்த குருதசை ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு. இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே கும்பராசிக்கு முதல் 10 வருஷம் நன்மை செய்துவிடும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். ஏன்னா இந்த குரு தசை 16 வருடங்கள் தசை நடத்துது அப்படின்னாக்கா 16 வருடத்தில் முதல் 10 வருஷம் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய குரு தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோகம் செய்யக்கூடிய புத்திகளாக இருக்கும். அந்த குரு தசை குரு புத்தி, அதுக்கு பிறகு சனி புத்தி, புதன் புத்தி, கேது, சுக்கிர புத்தி வரைக்கும். சுக்கிர புத்தி சென்ட்ரு பகுதியில் ஆரம்பித்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, சூரிய புத்தி, சந்திர புத்தி, அதன் பிறகு செவ்வாய் புத்தி, இந்த ராகு புத்தி எல்லாம் நன்மை செய்கிற அமைப்பில் வராது. கடைசி 6 வருடங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுத்துரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ குரு தசை நடக்குது. இந்த வயது காலகட்டத்தில் உங்கள் வயது எந்த வயதில் இருக்கிறீங்களோ இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறீங்களா, அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள். 3 நட்சத்திரங்கள் அப்படின்னாக்கா அவிட்ட நட்சத்திரம், சதை நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். 3 பாதங்கள் மட்டும்தான் பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதம் மீனத்தில் வரும். இப்போ யாராருக்கெல்லாம் குரு தசை வரும், எந்த வயதில் வரும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ள இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சதை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 16 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 17 வருடங்கள் இருக்கலாம். அதே மாதிரி 8 வருடங்கள் இருக்கலாம், 12 வருடங்கள் இருக்கலாம். பேலன்ஸ், அதாவது தசாபுத்தி இருப்புகள் ராகு தசை, அதாவது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வருடங்கள் கூட இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 3 வருடம் இல்லை 4 வருடம் இப்படி கூட வரும் தசாபுத்தி இருப்புகள். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து. அதன் பிறகு 16 வருடங்களை நீங்கள் கூட்டிங்க. உங்கள் வயசில் எந்த வயசு வரைக்கும் இருக்கிறீங்க? இப்போ ராகு தசை முடிஞ்சு பிறகு உங்களுக்கு குரு தசை வரும். அதாவது ராகு தசையில் எத்தனை வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதன் பிறகு 16 வருடங்கள் குரு தசை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். 16 வருடங்கள் தசாபுத்தி அப்படின்னாக்கா குரு தசை அப்படின்னா இப்போ 13, 11 அப்படி கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 8 வருடங்கள் இருக்கலாம். அது மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை தசாபுத்தி இருப்பை பொறுத்து. அப்போது 15 வயசுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது. 15 வயசுக்குள்ள குரு தசை இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம பிரிச்செல்லாம் சொல்ல தேவையில்லை. முதல் 10 வருடம், பின்னாடி 6 வருடம் அப்படி பிரித்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். முதல் சுற்று சனி 15, 16 வருடத்துக்குள்ள குரு தசையில் 7.5 சனி வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சிறப்பு. அப்போ பசங்களுக்கு சிறப்பாக, அதாவது இளம் வயது காலகட்டத்தில் இப்போ 15, 16 வயசு அப்படின்னாக்கா ஒரு 10th படிப்பாங்க. அந்த வயசில் அவங்களுக்கு என்ன சிறப்புகளை கொடுத்துரும் இந்த குரு அப்படின்னாக்கா பெற்றோர்களுக்கு கொடுக்கும். அதாவது தாய் தகப்பனுக்கு இந்த தசைங்கிறது சிறப்பாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா பிஸ்னஸ், வேலை வாய்ப்பு எதில் இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி தசை சம்மந்தப்பட்டது எதுவும் நடக்கக்கூடாது. சனி புத்தி நடந்தால் கூட கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது வருமானம், வேலை வாய்ப்பெல்லாம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் வேற எந்த தசை நடந்தாலும் சரி, சனி பகவானுக்கு ஆப்போசிட்டாக, குரு பகவானுக்கு ஆப்போசிட்டாக அந்த தசைகள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கூட வளர்ச்சிகளை கொடுத்துரும். எப்படின்னு பார்த்தா எனக்கா அது ஒரு மறைமுக சுப தொடர்புல இருக்கும் அப்பா அம்மாவுக்கு. அந்த தசைகளில் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம், சிறப்பான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால 15, 16 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை பற்றி நிறைய பேச தேவையில்ல, நல்லாவே இருக்கும். இதன் பிறகு கூட நல்லா இருக்கும். பாத சனி கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 15 வயசுக்கு மேலே 20, 21 வயசு வரைக்கும் 2020 இருந்து உங்களுக்கு நிறைய மனநிலை மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் தசா நடத்தக்கூடிய குரு பகவான் இந்த ராசிக்கு முதல் 10 வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு பகை கிரகங்கள். அதாவது சூரிய புத்தி,
சுக்கிர புத்தி சென்ற பகுதியில் இருந்து நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 கிரக புத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும். அதனால தான் படிப்பில் ஒரு சில பேருக்கு வந்து தடையை கொடுக்கறது, மனநிலையில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கறது. 2020க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சியில் இருந்திருப்பாங்க, படிப்பில் இதில் சிறப்பாக இருந்திருப்பாங்க. 2020க்கு பிறகு 7.5 சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக கஷ்டம் வந்திருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுப தோற்றத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த குரு தசை அப்படிங்கிறது 7.5 சனி வரும்போது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும், மனசு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, படிப்பில் மந்த நிலை, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். படிப்பில் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, நல்லா படித்த பையன் இந்த பொண்ணு ஏன் படிக்க மாட்டேங்குது, படிப்பில் மார்க்கெல்லாம் கம்மியாயிடுச்சு, எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதாவது அவயோக தசைகளாக இருந்தால் உங்களுக்கு அது மாதிரியான மனநிலை இருக்குது. 2020க்கு பின்னாடி என் பசங்களை நினச்சி நான் வருத்தப்படுறேன், கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்குது, படிப்பு ரீதியாகவோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவயோக தசை. இதில் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இப்போ ஜென்ம ராசியில் ராகு இருக்கு, குருவுடைய பார்வை இருக்கு, தசை நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராசியை பார்க்கறது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை ராசிக்கு படும்போதெல்லாம் தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால், நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால். இதுக்கு முன்னாடி படிப்புலலாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தது, மன வலியை கொடுத்துட்டே இருந்தது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தது ஜென்ம ராசியில் இருக்கும்போது, அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்தது அப்படின்னா இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல 7.5 சனியாக இருக்கார், இப்போ பாத சனியாக இருக்கிறார். அவரை குரு பார்க்கறது, உச்ச குரு பார்க்கறது அடுத்த வருடம், அதுவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இதன் பிறகு அந்த குருவுடைய நகர்வுகளும் சனியுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஜென்மராசியில் ராகு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளை விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய முன்கோவெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 21 வயசுக்குள்ளே நான் சொல்கிறது, இது பொதுவாகவே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் எடுத்துக்கலாம். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இல்லையா, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் இது மாதிரி ஒரு பலன்களை எடுத்துக்கலாம். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி தான் யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா குருதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும். இப்போ 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தேடக்கூடிய வயசு, இல்லைனா மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய வயசு. இந்த வயசில் இந்த குருதசை நடக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குருதசையில் நீங்கள் எந்த நட்சத்திரமானா இருக்கலாம், குருதசை ஆரம்பித்து முதல் 10 வருஷம் ஒரு பலன், அந்த முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஜாதகத்தையே பார்க்க தேவையில்லை, நல்லாவே இருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் இருந்து தசை நடத்தினா கூட, ஆனால் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையக்கூடாது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா இது வந்து முதல் 10 வருஷம் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால. இதே லக்ன அவயோகரா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்னன்னா இந்த 7.5 சனி வரும்போது குருதசை உங்களுக்கு நன்மையே செய்யாத இடத்துல இருந்தால் கூட, இந்த குருதசை உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட இந்த 7.5 சனி அதை எடுத்துக்கும். டோட்டலாக 7.5 சனி அப்படிங்கிறது இவர் ராசியாதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று தான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிடக்கூடாது. இந்த சனி பகவான் மறையாமல் இருக்கணும், எங்கே வேணா இருந்துட்டு போட்டோம், மறையக்கூடாது. லக்னத்துக்கு மறையக்கூடாது. மறைஞ்சா மனசு ரீதியான கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், தடுமாற்றங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அந்த குருதசை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனியை பொறுத்து தான், அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான். சுபகிரக நட்சத்திரம் அப்படி இல்லை சுபகிரக சேர்க்கை, சுபகிரகம் இருக்கக்கூடிய அந்த வீடு, அது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா அப்படியே தூக்கி கொடுத்துரும். டோட்டலாகவே இந்த 10 வருடம் முதல் 10 வருடம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்கிற 7.5 சனி ஃபுல்லாகவே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பகை கிரக நட்சத்திரம், பகை கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருந்தால் கூட 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்தால், லக்னத்துக்கோ ராசிக்கோ அது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாவ கிரகம் வந்து 3, 6, 10, 11 மறையிறது சிறப்பு. தசை நடத்துதோ இல்லையோ
3, 6, 10, 11 இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. அந்த நட்சத்திராதிபதியை பார்க்கணும், அந்த வீடு யாரு அப்படின்னு பார்க்கணும். வீடு கொடுத்த கிரகம் நீசமாகக்கூடாது, உச்சமாவோ ஆட்சியோக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காரகத்துவங்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை கொடுத்துரும். இது வந்து நான் சனியை சொல்றேன், சனி பகவானை சொல்றேன். சனி தசை தான் இல்லையா, அப்போ குரு தசையில ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போது முழுக்க முழுக்க இந்த சனி பகவானுடைய கண்ட்ரோலு தான். தசை என்ன இருக்கு, அந்த தசைக்கு உண்டான பலன்களை அந்த சனி பகவான் கொடுக்கும். இப்போ தசை உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் தேடி இருப்பீங்க. அந்த வேலை வாய்ப்பு நிறைய தடங்களாக இருந்திருக்கும். ஜென்ம சனியில சொல்லவே தேவையில்ல, அதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பாத சனியில உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இதன் பிறகு கூட என்னன்னா எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு வேலை தேர்றீங்கன்னா அந்த வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் வேலையில நிறைய தடுமாற்றங்களை கொடுத்தது, நிறைய ஏமாற்றங்களை கொடுத்தது. ஏன்னா நீங்க செய்யற எந்த ஒரு செயலுமே வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருந்திருக்காது. நீங்க உங்க பேச்சு கேட்டிருக்க மாட்டீங்க, வேற யாரோ சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா போயிருக்கும். வேலையில தொழிலும் அதே மாதிரி தான், வேற யாரோ சொல்லி ஏதோ ஒரு தொழிலை தொடங்கியிருப்பீங்க, முதலீடு போட்டிருப்பீங்க, அந்த முதலீடுல பிரச்சனை வந்திருக்கும். இது 7.5 சனி வரும்போது இதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு யோகா தசையாக இருந்தா நல்ல பலன்களும் உண்டு, நல்லாவே போயிட்டு இருக்கும். நல்லா போயிட்டு ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்துல கூட அந்த குரு தசையில நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி போன பிறகுதான் உங்களுக்கு தொழில் ரீதியா வேலை ரீதியா பிரச்சனை கொடுத்துருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா குரு தசை. பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தை விட்டுருங்க, முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ குரு தசை நடக்குது, சனி புத்தி நடக்குதோ இல்லை அதன் பிறகு வந்து புதன் புத்தி இல்லை கேது புத்தியோ கூட நடக்கட்டும். இப்போ கேது புத்தி நடக்குதுன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும், ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும். இது மாதிரி இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகம் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜர்க்காகும். டோட்டலாக ஒரு வேலை வாய்ப்புலேருந்து வெளியே வர்றது, வேலை போகிறது. என்ன இது ஜென்ம சனியிலே நம்ம நல்லா இருந்தோம், விரைய சனியில நல்லா இருந்தோம், 7.5 சனி ஆரம்பிச்சு 2020 இப்போ 5 வருஷம் நல்லா தான் இருந்தோம், டக்குனு ஏன் அது மாதிரி ஆகுது. இது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய தசையும், அதாவது அடுத்து வரக்கூடிய கோச்சார ரீதியா பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியும் சிறப்பு, குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆகி நல்லா இல்லை, சனி பயிற்சி ஆன பிறகும் உடனே இது மாதிரி பிரச்சனை வந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருக்கும், இல்லை அவயோக கிரகம் நட்சத்திரமாக இருக்கும். ஒன்று மட்டும் ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், அது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது மாதிரியான நபர்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த டேட் முடியணும். அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தி, இப்போ நான் கேது புத்தி தான் நான் சொன்னேன், நான் பொதுவாக வேற எந்த புத்தியாக இருந்தாலும் சரி அந்த புத்தி நடத்தக்கூடிய டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட் முடிஞ்சு வேற ஒரு புத்தி கிரகங்கள் ஆரம்பிச்சதுனாக்கா அதுலேருந்து கிளியர் ஆகும், வேலை ரீதியாக உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்துரும். அப்படியே பின்னாடி 6 வருஷத்துக்கு எடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 6 வருடங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இந்த 2 வருஷத்துக்கு நீங்க தாங்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய், ராகு, சுக்கிர புத்தி சென்ற பகுதியிலே நீங்க எடுத்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் உங்க சுய ஜாதகத்துல குரு தசை 10 வருடம் முடிஞ்சு 11 வருடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கெடுபலங்களை தான் கொடுக்கும். நல்லாவே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பரவாயில்ல நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க, திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். பிசினஸ் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது நீங்க கவனமா போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம், தொழில் ரீதியாவோ இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாவோ. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே, தொழிலும் சரி வேலையும் சரி. திருமண வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், இப்போ இருக்காது. அந்த திருமண ரீதியா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஏன்னா ஜென்மராசியில இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்துல சனி பாத சனியா வந்தா திருமண வாழ்க்கையில பெருசா அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ திருமண வாழ்க்கையில சேர்ந்து வாழ்றது அது மாதிரிலாம் கொடுத்துரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு தசையை பத்தி நிறைய பேசலாம். குரு தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எங்க இருந்தா என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு நிறைய விரிவா பேசலாம். அதுக்கெல்லாம் வந்து வீடியோ நிறைய லென்த்தா போகும் அப்படின்றதுனால சுருக்கமா சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். இதுலயே ஒரு சில பேருக்கு குறைகள் இருக்கும், தெளிவா இன்னும் சொல்லலை அப்படின்ற ஒரு மனக்குறை கூட இருக்கலாம். ஏன்னா
அதுக்கு வந்து லென்த்தாக நிறைய பேசக்கூடிய டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான். இப்போ 30 வயசுக்கு மேலே ஒரு 6 வருடம் பின்னாடி அந்த 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் மாற்ற முடியாது, நாங்களும் மாற்ற முடியாது. யாருமே இந்த உலகத்தில் அந்த அந்த கிரகம் நடத்தக்கூடிய கஷ்டங்களை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. இப்போ இந்த 7 சனியில் குலதெய்வ பூஜை கொடுக்கறது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரியான ஒரு சில வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. நான் 30 to 36 பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் குரு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக தொழில் தொடங்குறது வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது வேண்டாம். நார்மலாக ஒரு எம்ப்ளாய் போயிட்டுருக்கீங்க, ஒரு வேலையில் போயிட்டுருக்கீங்கன்னா அது வேலை போட்டோம். தொழில் போயிட்டுருக்குன்னா அதிலே போங்க, பரவாயில்ல. ஒரு சின்னதாக முதலீடு போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் பெரிய முதலீடுகள் வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது வேண்டாம். வேலை கிடைக்கல அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கும்பராசியில் குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நன்றி.